நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள். ராசி பலன்கள் தெரியும், அது என்னங்க லக்ன பலன்கள். லக்னம் அப்படிங்கிறது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்ற மாதிரி ஜாதகத்துல லக்னம்ங்கிறது முக்கியங்க. லக்னத்தை வச்சுதான் 1, 2ன்னு பாவங்களை வச்சு எந்த பாவத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ரிஷப லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் கார்னர்ல இருந்து எண்ணி வரும்போது 3வது கட்டம் தான் ரிஷப லக்னம்ங்க. அந்த லக்னம் அப்படிங்கிற இடம் வந்து லா அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்ல அப்படின்னா 2 கோடுகள் குறுக்கா போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம்ங்க. இப்ப ரிஷப லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணத்துல முதல் திரிகோணமா இருக்குதுங்க. பொருள் பற்றுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபத்தை சொல்லுவாங்க. இப்ப ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு பொருள் பற்று அதிகமா இருக்கும். ரிஷபத்துல பிறந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய இடம் வீடு வாசல்ங்கிறது தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாரிச்சு வைக்கணுங்கிற ஆசைகளை வச்சிருப்பாங்க. ரிஷப லக்னத்துல பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய ஆபரணங்கள் சேர்த்துக்கிறதுலயும் பணம் காசு சேர்த்து வைக்கிறதுலயும் குறியா இருப்பாங்க. இப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் பாவம் அப்படிங்கிற வருமானம் வரக்கூடிய செய்திகள் எந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ், ஒரு கொரியர் ஆபீஸ், ஒரு செல்போன் கடை, இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது வருமானம் சார்ந்த செய்திகள் வரும். இப்ப ரிஷப லக்னக்காரங்க முதல்ல ஒரு தொழில் பண்ணும்போது இவங்களுக்கு இவங்களுடைய இளைய சகோதரர்களுடைய உதவி இவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பாக்குறோங்க. அடுத்து ரிஷப லக்னத்துக்கு கமிஷன் பேஸ்டு தொழில் அப்படிங்கிறது, வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்றது, வாகனங்களை ஒப்பந்தங்கள் மூலமா இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி 2 வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமா அமையறத நம்ம பாக்குறோங்க. இது எல்லாம் செய்யலன்னா கூட இவங்க இன்னொருத்தரோட அமௌண்ட்டை வாங்கி வட்டிக்கு கொடுத்து அதுல இவங்க ஒரு கமிஷன் மாதிரி எடுத்து இவங்க சம்பாதிக்கிறதையும் நம்ம நிறைய பாக்குறோம். அடுத்து இவங்களுக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிற தாயார் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுடைய அம்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப அறிவுள்ளவங்களா இருக்கிறத நம்ம பாக்குறோம். படிப்பறிவே இல்லாத அம்மாவா இருந்தா கூட அவங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோங்க. இவங்களுக்கு அமையக்கூடிய இடங்கள் ஆகட்டும், வீடுகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு அரசியல்வாதி வீட்டு பக்கத்துலயோ, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கத்துலயோ, இல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் இவங்க இடம் வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறம் அது பக்கத்துல யாராவது ஒரு அரசியல் தலைவர்கள் யாராவது வாங்கி கட்டுறது, இவங்க வீட்டு பக்கத்துல கலையரங்கங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து இவங்களோட வீட்டுல குழந்தை ஒரு கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ரிஷப லக்னம் ஆண்னா இவங்களுடைய மனைவி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம், ரிஷப லக்ன பெண்ணா இவங்களே கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு இடம் வீடு வாகனம் ஏதாவது வாங்கக்கூடிய அமைப்புகள் வரதை நம்ம பாக்குறோம். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குழந்தை பிறந்ததுன்னா என் குழந்தைய புது வண்டியில தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோம்னா நிறைய பேர் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களாதான் இருப்பாங்க. இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு என்னதான் அட்வைஸ் கொடுத்து இவங்களை முன்னேறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களோட கடைசி காலங்கள்ல இவங்களுடைய இளைய சகோதரருக்கு ஃபேவரா இருக்கிறத நம்ம பாக்குறோங்க. அடுத்து இவங்களோட வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை ருதுவா இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ற வேலையில புதுசா வீடு கட்டுற அமைப்பு இவங்களுக்கு நடக்குதுங்க. அது இவங்க வீட்டு குழந்தையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது இவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்கலாம், லீவு நாள்ல இவங்களோட அக்காவோடதோ தங்கச்சியோட ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கலாம், லீவு நாட்கள்ல இங்க இருக்கும் போது இங்க ருதுவா இருக்கலாம். அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு வீடு வாசல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு இடம் வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு அமைப்புகள் வரதை நம்ம நிறைய பாக்குறோம். அடுத்து இவங்களுடைய 5ஆம் பாவங்கிற குழந்தைகள், இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு உடல் ரீதியான நோய் இவங்களுக்கு யாருக்காவது வரத பாக்குறோம். ஒரு மருத்துவ செலவு அதிகமா இவங்க வீடுகள்ல நடக்கிறத பாக்குறோம். அப்படி எதுவும் நடக்கலைன்னா இந்த குழந்தை வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தையுடைய தொழிலுக்காக இவங்க கடன் வாங்கி கொடுக்கறத பாக்குறாங்க. அடுத்து ரிஷப லக்னத்தோட 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நோய்கள் சொல்லுங்க. நோய் இவங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா சமுதாய தொற்றுகள் இவங்களுக்கு வரத அதிகமா பாக்குறோம். அடுத்த இது என்ன வரும்னு பார்த்தா கிட்னில ஸ்டோனு, இல்ல கிட்னில வேற ஏதாவது ப்ராப்ளம், யூரினரி பிளேடர்ல பிரச்சனை வருது, இதெல்லாம் இவங்களுக்கு நோய்களாக வரும்னு சொல்லலாம்ங்க. அடுத்து இவங்களுடைய திருமணம், இவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு லாஸோ இல்ல ஒரு விபத்தோ நடக்கிறத பாக்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷப லக்ன நபருங்க, அவங்களுக்கு திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்த ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வண்டியில மாட்டி இறந்துருது. ஒரு பெட் அனிமலாவது இவங்க வீட்டுல அடிபடுறது ஏதாவது நடக்கிறத பாக்குறோம். இவங்களுடைய தந்தை வழி உறவுகளோட இவங்களோட திருமண காலகட்டங்கள்ல சில சங்கடங்கள் வரக்கூடியதையும் நம்ம பாக்குறோங்க. அடுத்து இவங்களோட திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் இவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வரத பாக்குறோம். இந்த பாதிப்புகள் எங்க பிரேக் ஆகும்னு பார்த்தா
சுக்கிரன் அல்லது செவ்வாயோட காம்பினேஷன் நல்லா இருக்கும் போது இந்த பாதிப்புகள் நடக்கிறது இல்லைங்க. அடுத்து இவங்களுடைய 8ஆம் பாவம். ஒரு விபத்து அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாரும் ஒரு முறையாவது சந்திச்சிருப்போம். இவங்களுக்கு அந்த விபத்துகள் எந்த மாதிரியான இடங்கள்ல நடக்கும்னா, தந்தை வழியில உறவுகள் இருப்பாங்க, அவங்களோட வீடுகளுக்கு ஏதாவது விசேஷங்களுக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு விபத்துகள் நடக்கிறத பாக்குறோம். அல்லது குருநாதரை பாக்குறதுக்கு போயிட்டு வரும்போது விபத்துகள் நடக்கிறத நம்ம பாக்குறோங்க. அடுத்து இவங்களுடைய 9ஆம் பாவம். தந்தையாருடைய தொழில செய்யக்கூடிய யோகியம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. எல்லாருக்குமே அப்பாவோட தொழில செய்யற அமைப்புகள் இருக்குங்க. அதுல ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கு. இவங்க இந்த தொழில் அப்படிங்கறது ஒண்ணு செய்யும் போது அப்பாவோட அட்வைஸ், குருநாதரோட அட்வைஸ் ரொம்ப இவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுங்க. ஆனா என்னைக்கு இவங்க தொழில் நிறுவனத்துக்குள்ளார அப்பாவையோ குருநாதரையோ கொண்டு வராங்களோ அன்னைக்கு இவங்களுக்கு தொழில தொய்வு வர்றதையும் நம்ம பாக்குறோம். இவங்களுடைய அப்பாவுக்கோ குருநாதருக்கோ உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதையும் நம்ம பாக்குறோங்க. அடுத்தது இவங்களுடைய 10ஆம் பாவம். இவங்களுடைய 10ஆம் பாவம்ங்கிற தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கறது யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தா உற்ற நண்பர்கள் கொடுக்கறாங்க. இவங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இவங்களுக்கு தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கறத நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோங்க. அடுத்து இவங்களுடைய 11ஆம் பாவம். இவங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரியோட வாழ்க்கையில திருமணம் தாமதமாக நடக்கக்கூடியதை பாக்குறோங்க. இல்ல தாமத திருமணம் ஆயிருந்தாலும் இல்ல முன்னாடியே திருமணம் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம போறதோ இல்ல திருமணத்துல பிரிவினைகள் நடந்துறதோ ஏதாவது தொழில் பண்ணி லாஸ் ஆகுறதோ நடக்கிறத பாக்குறோம். இவங்க மூத்த சகோதரன் அல்லது சகோதரி கிட்ட இருந்து பணமா வாங்கிக்கிற இடங்கள்ல தப்பிச்சிடுறாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ வாங்கி இவங்க என்னைக்கு அடமானம் வைக்கிறாங்களோ அன்னைக்கு இவங்களுக்கு அதை மீட்க முடியாம போயிருதுங்க. அடுத்து இவங்களோட 12ஆம் பாவம். இவங்க நிறைய ரகசியங்களை வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அடுத்தது இவங்க தன்னைத்தானே வருத்திக்க கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. எதுக்காக தன்னை வருத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய 7ஆம் பாவம். ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படிங்கிறது ஆகாதுங்க. ஒருவேளை பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணும்போது இவங்க ஒரு வேலையில இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பார்ட்னர் இவங்க வீட்டுல யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவருக்கு மட்டும்தான் தெரியும். சடனா அவர் மரணம் ஆயிரதையோ இல்ல இந்த தொழில லாஸ் ஆகி இவங்களுக்கு அந்த பணம் கிடைக்காம போறதையோ பாக்குறோம். அடுத்த 7ஆம் பாவம்ங்கிறது மனைவியை சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணைகளால கஷ்டம் வரும். ஒரு பெண்ணா ரிஷப லக்னத்துல பிறந்த பெண்ணா இருந்தா தன்னுடைய கணவனால கஷ்டப்படுவாங்க. ரிஷப லக்னத்துல பிறந்த ஆணா இருந்தா தன்னுடைய மனைவியால கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை கூட வெளியில சொல்லிக்காம அடுத்தவங்க கிட்ட வெளிப்படுத்தாம தன்னைத்தானே வேதனைக்கு உள்ளாக்கிக்க கூடிய நபர்களா இவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோங்க. இது எல்லாமே பொது பலன் தாங்க. மொத்தமா ஜாதகம் பார்க்கணும்னா 12 பாவங்களையும் அதுல இருக்கக்கூடிய கிரக இணைவுகளையும் தசாபுத்திகளையும் வச்சு நடப்பு பலன்களை சொல்ல முடியுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜாதகம் பார்க்க பிரசன்னம் கேட்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.